ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் காரசாரமான நல்லி சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கோங்க. நல்லா பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்குங்க. சூப்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி செய்யும்போது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாயில் தட்டுப்படாது. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து இந்த சூப்புக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைச்சிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அடி பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 தக்காளியை எடுத்து இதையும் நம்ம நல்லா கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும்போது நமக்கு சூப் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதிலே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் சூப் வந்து நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 கிலோ அளவு நம்ம நல்லி சேர்த்துக்கலாம். நல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பையும் இப்போயே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும். நம்ம வந்து நான்வெஜ்லாம் சமைக்கும்போது, அதுவும் மட்டன் சிக்கன்லாம் சமைக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். அடுத்து வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சூப் வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் வந்து நல்லா குலைவாக செஞ்சுட்டு ஒரு புதினா சட்னி அரைச்சிட்டு இந்த சூப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1லேருந்து 1.5 லிட்டர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பித்த உடனேயே நம்ம குக்கரோட மூடியை போட்டு விட்டுட்டு வெயிட் வச்சு விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வறுக்கவும் வேணாம், அப்படியே போட்டு சின்ன ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5லேருந்து 7 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லி வந்து நல்லாவே வெந்திருக்கும். உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் 2 விசில் விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த சூப்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சளிலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரிலீஃபாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபைனலாக இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூவிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் மல்லித்தலையெல்லாம் தூவி சர்வ் பண்ணோம்னா சூப்பரான நல்லி சூப் ரெடி.